பாபாஜி சீடர்களிடம் சொன்னார், உலகில் சிலர் நயவஞ்சகத்துடன் நடந்து கொள்வார்கள். அவர்களின் நோக்கம் உன்னை சோதிப்பதும் உன் ஆன்மீக வளர்ச்சியை பரிசோதிப்பதும் ஆகும். பாபாஜியின் போதனை, ஒன்று, நயவஞ்சனை எதிர்ப்பது அல்ல, உண்மையுடன் நிலைத்திரு. நயவஞ்சனை வெறுக்காதே, ஆனால் உன் மனதை மற்றும் உள்ளார்ந்த ஒளியை அதனால் கலக்க விடாதே. 2, அமைதி என்பது சக்தி. நயவஞ்சனையினால் உன் கோபம் அல்லது பயம் அதிகரிக்கக்கூடாது. பாபாஜி சொன்னார், மன அமைதி காப்பதுதான் உண்மையான பலம். 3, சுய அறிவை வளர்த்து செயல்படு. நயவஞ்சனை அறிந்து, ஆனால் அதில் விழாமல் சிந்தனையுடன் நடப்பதே முக்கியம். 4, ஆன்மீக விழிப்புணர்வு. நயவஞ்சனை உணர்ந்தால் அது உன்னுடைய ஆன்மாவின் வெளிச்சத்தை அதிகரிக்கும். முடிவில், நயவஞ்சனை சந்தித்தாலும் உன் மன அமைதி, உண்மை உணர்வு மற்றும் ஆன்மீக விழிப்பு அழியாதவையாக இருக்க வேண்டும். பாபாஜி சொல்லும் போதனை, நயவஞ்சனை வெறுக்காதே, அதில் விழாமல் ஆன்மீக ஒளியில் நடக்கவும். ஜெய் ஓம் பாபாஜி நமः.